நான்காவது அத்தியாயத்தில் முதல் 3 பகுதிகளில் நாம் பார்த்தது சம்வர்க வித்யா. சம்வர்க வித்யா என்பது ஹிரண்யகர்ப்ப தத்துவம் அனைத்தையும் தனக்குள் எடுத்துக்கொள்கிறது என்று ஹிரண்யகர்ப்பனை தியானித்தல். சம்வர்கக என்றால் அழித்தல். ஹிரண்யகர்ப்பன் அனைத்தையும் அழித்து தனக்குள் எடுத்துக்கொள்கிறார். வாயு ரூபமாக இருந்து அனைத்தையும் எடுத்துக்கொள்கிறார் என்று பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 4வது பகுதியிலிருந்து 9வது பகுதி வரை சத்தியகாம உபாக்கியானம், சத்தியகாமனுடைய கதையும், பிறகு சதுஷ்பாத்வ குணவிசிஷ்ட பிரம்ம உபாசனத்தை பார்த்தோம். 4 பாதங்களுடன் கூடிய பிரம்ம உபாசனம், அங்கு சத்தியகாமன் கதையையும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 10வது பகுதியிலிருந்து 15வது பகுதி வரை நாம் பார்க்க ஆரம்பித்தது உபகோஷல வித்யா. உபகோஷலக என்பவன் சிஷ்யன், சத்தியகாமன் இங்கு குருவாக இருக்கின்றார். இதை நாம் சென்ற வகுப்பில் பார்க்க ஆரம்பித்தோம். இங்கு காரியம் பிரம்ம, காரணம் பிரம்ம என்று 2 பிரம்ம தத்துவம் உபாசனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. காரியம் பிரம்ம என்றால் எவைகளெல்லாம் தோன்றியுள்ளதோ அவைகளெல்லாம் காரியம் பிரம்ம. அது ஹிரண்யகர்ப்பன், விராட் முதலிய தத்துவம். காரணம் பிரம்ம என்றால் ஈஸ்வர தத்துவம், மாயையுடன் கூடிய தத்துவம். இங்கு ஒரு வாக்கியத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். பிராணக பிரம்ம கம் பிரம்ம கம் பிரம்ம என்று பார்த்தோம். பிராணக பிரம்ம, பிராணோ பிரம்ம. பிராணக என்பது காரிய பிரம்மத்தை குறிக்கின்றது, ஹிரண்யகர்ப்பனை குறிக்கின்றது. கம் பிரம்ம என்பது கம் என்ற சொல்லுக்கு சுகம், சுகம் பிரம்ம. கம் என்ற 2வது சொல் ஆகாசத்தை குறிக்கின்றது. ஆகாசத்தை போல் பரந்து வரையறுக்கப்படாத பிரம்ம. கம் பிரம்ம, கம் பிரம்ம என்பது காரண பிரம்ம அல்லது காரண ரூபமான ஈஸ்வரனை குறிக்கின்றது. இவ்விதம் இந்த வாக்கியத்தில் சகுண நிர்குண சொரூபம், அல்லது இங்கு நிர்குணம் என்றால் பரபிரம்மன் அல்ல, காரண ரூபமான நிர்குணம். காரணமும் வெளித்தோற்றத்திற்கு வராத காரணத்தினால் குணங்கள் இருக்காது. காரியம் வெளித்தோற்றத்திற்கு வந்தது. இந்த 2 பிரம்ம உபாசனம் இங்கு நாம் பார்த்தோம். பிறகு எப்படி சத்தியகாமன் சில தேவதைகளிடம் ஞானத்தை பெற்று இறுதியில் குருவிடமே அந்த ஞானத்தை பெற்றானோ, அதே போல் உபகோஷலனுக்கும் விதவிதமான அக்னி தத்துவங்கள் அவனுக்கு உபதேசத்தை செய்கிறது. பிறகு இறுதியில் சத்தியகாமன் மீண்டும் ஒரு பிரம்ம உபதேசத்தை செய்கின்றான். அந்த பகுதியானது கண்ணில் நம்முடைய வலதுகண், அதை ஆலம்பனமாக வைத்து கொண்டு பரபிரம்மத்திற்கு சில லட்சணங்கள் கொடுத்து தியானம் செய்தல். அது கடைசி உபாசனை. இந்த பகுதியில் அக்ஷி புருஷ உபாசனம் என்று பெயர். அக்ஷி புருஷ உபாசனம். அக்ஷி என்றால் கண்கள். இங்கு நம்முடைய கண்களில் பரபிரம்மத்தை தியானித்தல். இங்கு பரபிரம்ம என்பது ஈஸ்வர தத்துவம்தான். அந்த ஈஸ்வரனுக்கு இங்கு 5 குணங்கள் கொடுக்கப்படுகின்றது. முதல் குணம் அமிர்தம். அமிர்தம் என்ற குணத்துடன் அவர் கூடியிருப்பதாக தியானித்தல்.
இரண்டாவது அபயம். இந்த உபாசனைகளெல்லாம் ஞானத்துக்கு மிக அருகில் இருக்கின்றது. இதுவே அறிவாக இருந்தால் அது ஆத்ம ஞானம். அமிர்தம் பிரம்ம, அபயம் பிரம்ம என்ற அறிவு ஏற்பட்டால் உபாசனை அல்ல, அதுவே ஞானமாகிவிடும். அந்த ஞானத்துக்கு இங்கு அடித்தளம் போடப்படுகின்றது. அமிர்தம், அபயம். மூன்றாவது சம்பத் வாம. சம்பத் வாம, இதனுடைய பொருள் எவரிடத்தில் அனைத்து செழிப்பும் இருக்கின்றதோ. சம்பத் என்றால் செழிப்பு, சம்பத் வாம என்றால் எவரிடத்தில் அனைத்து செழிப்பும் அடைந்துள்ளதோ. இதனுடைய பொருள் என்ன? எல்லா பெருமையும் எல்லா செழிப்பும் அவரிடம் இருக்கின்றது. நான்காவது வாமணி. வாமணி, வாமணி. வாமணி என்றால் யார் மங்களத்தை கொடுக்கிறார்களோ, கொடுப்பாரோ. வாமணி, மங்களத்தை கொடுப்பவர், அனைவருக்கும் மங்களத்தை கொடுப்பவர். ஐந்தாவதாக பாமணி. அங்கு வா, இங்கு பா. பாமணி. பாமணி என்றால் ஒளி பொருந்தியவர், சைத்தன்ய சொரூபம், ஒளியை கொடுப்பவர். பரமேஸ்வரனிடம் இந்த 5 குணத்தை வைத்து அவர் இருக்கின்ற ஸ்தானம் நம்முடைய கண் என்று பாவித்து தியானம் செய்தல். இதுதான் உபகோஷல வித்யினுடைய கடைசி அம்சம். இது ஒரு விதமான அகங்கிரக உபாசனை. தன்னிடத்திலேயே தனக்குள்ளேயே இப்படிப்பட்ட பரமேஸ்வரன் இருப்பதாக தியானித்தல். அமிர்தம், அபயம், சம்பத்வாம, வாமணி, பாமணி. இந்த சொற்கள் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து நாம் தியானிக்க வேண்டும். இதோடு இந்த உபகோஷல வித்யா முடிவடைகிறது. இனி 16வது பகுதியில், 4வது அத்தியாயத்தில் 16வது பகுதியில் யக்ஞங்களை தவறில்லாமல் செய்வதெப்படி என்று பேசப்படுகிறது. எந்த ஒரு யாகம் செய்தாலும் தவறில்லாமல் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற சில விதிகள் இங்கு பேசப்படுகின்றது. எந்த ஒரு யாகத்திலும் 4 பேர் மிக முக்கியமாக இடம் பெறுகிறார்கள். ஒருவருக்கு ஹோதா என்று பெயர். ஹோதா. ஹோதா என்றால் ரிக்வேதத்தை ஓதுபவர், ரிக்வேதிக் பிரீஸ்ட், ஹோதா. இரண்டாவதானவர் அத்வர்யுகு. அத்வர்யுகு என்பவர் யஜுர்வேதத்தை ஓதுகின்றவர். மூன்றாவது உத்காதா. உத்காதா என்பவர் சாமவேதத்தை ஓதுபவர். ஹோதா, அத்வர்யுகு, உத்காதா. இந்த மூவர் அந்தந்த வேதத்தை ஓதிக்கொண்டு இருப்பார். இந்த மூவர் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறார்கள். இனி 4வதாக யக்ஞத்தில் பங்கேற்பவருக்கு பிரம்மா என்று பெயர். பிரம்மா. இந்த பிரம்மா என்பவர்தான் நாம் ஆங்கிலத்தில் சூப்பர்வைசர் என்று சொல்வோம், அனைத்தையும் கண்காணிப்பவர். இந்த யக்ஞமெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று கண்காணிப்பவருக்கு பிரம்மா என்று பெயர். இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? முதல் மூவர் வாக் பிரதானமாக இருப்பார்கள். வாக் பிரதானம்னா அவர்கள் உச்சாரணம், அந்தந்த வேதத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். எந்த தவறும் வராமல் வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். பிரம்மா என்ன செய்வாராம்? அமைதியாக
வாயை திறக்காமல் பார்த்து கொண்டே இருப்பார். பிரம்மாவினுடைய வேலை சூப்பர்வைசர் தான், இதை பண்ணு அதை பண்ணுன்னெல்லாம் சொல்ல மாட்டார், பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு யாகம் தவறில்லாமல் நடந்து விட்டது என்று எப்படி தெரிய வரும் என்றால், பிரம்மா வாயை திறக்கவே இல்லை என்றால் ஒரு தவறும் நடக்கவில்லை என்று பொருள். தப்பு இருந்தால் தான் வாயை திறந்து சொல்லுவார், தப்பில்லை என்றால் அவர் மௌனமாகவே இருந்து விடுவார். இப்போ ஒரு யாகம் வெற்றியாக நடந்து விட்டது என்று எப்படி தெரியுதுன்னா, அந்த யாகம் முழுவதும் பிரம்மா பேசவில்லை என்றால் யாகம் நன்கு நிறைவேறி விட்டது. அவர் எப்பொழுது பேசுவார்? எப்பொழுது தப்பு வருகிறதோ அப்பொழுது பேசுவார். ஆகவே யாகத்தை எப்படி பண்ண வேண்டும் என்றால், பிரம்மாவை மௌனமாக இருக்கும்படி யாகத்தை செய்ய வேண்டும். அவரை வாயை திறக்க விட்டுவிடக்கூடாது. அவருக்கு நேரம் போகலை, போர் அடிக்குதுன்னு வாயை திறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பில்லை, அப்படி செய்ய மாட்டார். ஏன்னா அவருடைய பொசிஷன் ரொம்ப பெரிய பொசிஷன். அவர் வாயையே திறக்கக்கூடாது, திறக்க மாட்டார். மீதி மூவரும் வாயை திறந்து கொண்டே இருக்கணும், அதாவது வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கணும். அவர்கள் சலிச்சிடுது, யாரும் பார்க்கலையேன்னு வாயை மூடிவிடக்கூடாது. ஒன்று வாக் பிரதானம், இனி ஒரு மனப்பிரதானம். பிரம்மா மனப்பிரதானம், மனதில் கவனித்து கொண்டே அமைதியாக இருப்பார். ஒரு கால் தவறு நடந்து விட்டால் என்ன செய்வது என்பது கேள்வி. ஏன்னா தவறுங்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் நடந்து விடலாம். அப்படி தவறு நடந்துவிட்டால் பிராயஷ்சித்த கர்ம என்ன என்பது 17வது பகுதியில் கூறப்படுகின்றது. இப்போ 17வது செக்ஷனில் யாகத்தில் தவறு நடந்துவிட்டால் பிராயஷ்சித்த கர்ம என்ன என்பது பேசப்படுகிறது. அந்த பிராயஷ்சித்த கர்மத்திற்கு வியாகிருதி ஹோமம் என்று பெயர். வியாகிருதி ஹோமம், அங்கே ஒரு ஹோமம் பண்ணணும், அந்த ஹோமத்துக்கு பேர் வியாகிருதி ஹோமக. வியாகிருதி ஹோமம் எப்படி செய்ய வேண்டும்? வியாகிருதி ஹோமம் செய்வது என்பது பிராயஷ்சித்த கர்மம். ஹோமங்கள் பலவிதமாக இருக்கின்றது. ஒரு விதமான ஹோமமே பிராயஷ்சித்தத்துக்காக செய்யப்படுவது. இந்த கருத்துடன் 4வது அத்தியாயம் முடிவடைகின்றது. இனி நாம் 5வது அத்தியாயத்திற்கு செல்கின்றோம். இந்த 5வது அத்தியாயத்தில் 24 பகுதிகள் இருக்கின்றன, 24 செக்ஷன். இந்த 24 பகுதிகளில் நமக்கு 3 விதமான உபாசனைகள் வருகின்றது. இந்த 3 உபாசனைகளுக்கும் வித்யா என்ற பெயரிலேயே பிரசித்தமாக இருந்து வருகிறது. ஆகவே இந்த 24 பகுதிகளில் இங்கு வருகின்ற 3 வித்யா, 3 உபாசனைகள் என்ன என்று பார்க்கலாம். முதல் உபாசனைக்கு பிராண வித்யா என்று பெயர். பிராண வித்யா அது முதல் 2 செக்ஷன், முதல் 2 பகுதிகளில் வருகிறது. செக்ஷன் 1 and 2 பிராண வித்யா. பிறகு 3வது செக்ஷனிலிருந்து 10வது வரை 3 to 10 பஞ்சாக்னி வித்யா. பஞ்சாக்னி வித்யா, பஞ்ச என்றால் 5, பஞ்சாக்னி வித்யா அது 3லிருந்து 10 வரை. பிறகு 11லிருந்து 24 வரை 3வது உபாசனை வைஸ்வானர வித்யா. வைஸ்வானர வித்யா 11லிருந்து 24 வரை. இதுதான் 5வது அத்தியாயத்தினுடைய சாரம். பிராண வித்யா, பஞ்சாக்னி வித்யா, வைஸ்வானர வித்யா. இங்கு வித்யா என்றால் உபாசனை. இனி நாம் ஒவ்வொரு உபாசனைக்குள்ளும் செல்வோம். முதலில் பிராண வித்யா, பிராண உபாசனைக்கு செல்லலாம். நாம் ஏற்கனவே பார்த்தோம்,
உபாசனா காண்டத்தில் ஆதித்யனும் பிராணனும் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது, அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சில சமயங்களில் இந்திரியங்களும் கூட பிராணன் என்று அழைக்கப்படும். இந்த பிராண வித்யா வருகின்ற இந்த இடத்தில் ஒரு சிறு கதை வருகின்றது. எதற்கு என்றால் பிராணனுடைய பெருமையை காட்டுவதற்காக. பிராணனுடைய பெருமையை விளக்க ஒரு சிறு கதை. அது என்ன கதை என்றால், நம்முடைய இந்திரியங்கள் கண், காது, வாய் முதலிய இந்திரியங்கள், பிராணன், இவைகளுக்குள் ஒரு போட்டி வந்து விட்டது. என்ன போட்டி? இதில் யார் பெரியவன், யார் முக்கியமான ஆள் என்று இவைகளுக்குள் ஒரு சர்ச்சை வந்து விட்டது. கண்ணு சொல்லுச்சு நான் தான் பெரிய ஆள், காது சொல்லுச்சு நான் தான் பெரியவன், நான் தான் முக்கியமானவன். இவ்விதம் ஒவ்வொரு இந்திரியங்களும் நான் தான் என்று சொல்லியது. உடனே என்ன நேரிட்டது? சரி, ஒரு வருடம் நான் வந்து வாக் அவுட், இந்த பாடியில் நான் இல்லை, சென்று விடுகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு இந்திரியங்களும் சென்று விட்டதாம். கண்ணு வந்து தன்னை பெரிய ஆள்னு எடுத்துக்கொள்ளவில்லைங்கிற காரணத்தினால ஒரு வருடம் இந்த ஜீவனை விட்டு போயிடுதான். போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜீவன் முன்ன இருக்கிறத விட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தான். வாக்கு போயிடுதான் ஒரு வருஷம். எப்பவும் போல் அவனோட வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து தான். இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் அவனை விட்டு போக போக ஒரு வருஷம் போயிட்டு வந்து பார்த்தா கண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், இவன் அதே போல் சந்தோஷமாக இருக்கானே. வாக்கு ஒரு வருஷம் இவனை விட்டு வெளியே போயிட்டு வந்து பார்த்தா அதை விட நல்லா இருக்கானே. இப்படி பார்த்தது. உடனே பிராணனும் வெளியே போக ஆரம்பிச்சு தான். வெளியே போகலை, போயிட்டெல்லாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வர முடியாது. வெளியே போன உடனே எந்த இந்திரியங்கள்னாலேயும் இந்த உடலில் தங்க முடியலையா. அப்போ எல்லா இந்திரியங்களும் பிராணனிடம் சரணடைந்து, பிராணனே நீதான் உத்தமன், நாங்கள்லாம் உன்னை சார்ந்து இருக்கிறோம்னு சொல்லி விட்டதான். காரணம் என்ன? ஒரு இந்திரியம் இல்லைன்னா ஒரு ஜீவன் எப்பவும் போல் அவனோட வாழ்க்கை இருக்கு. ஆனால் பிராணன் ஒரு செகண்டு வெளியே போன உடனே எந்த இந்திரியங்களினாலையும் இங்கு இருக்க முடியவில்லை என்று அனைத்து இந்திரியங்களும் பிராணனிடம் சரணடைந்து நீங்கள்தான் உத்தமமானவர் என்று பிராணனுடைய பெருமை பேசப்படுகிறது. இங்கு பிராணனுக்கு 6 அடைமொழிகள், குணங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த 6 குணங்களுடன் பிராண தத்துவம் இருப்பதாக தியானிக்க வேண்டும். ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்ப்போம். முதல் குணம் ஜேஷ்டம். ஜேஷ்டம், ஜேஷ்டம் என்றால் எல்டர் அப்படின்னு அர்த்தம். முதலானது, ஃபஸ்ட் என்று பொருள். ஜேஷ்ட புத்திரக அப்படின்னா ஃபஸ்ட்டு சன் அப்படின்னு அர்த்தம். ஜேஷ்டம். இப்போ பிராணனுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபஸ்ட்டு குணம் என்னன்னா ஜேஷ்டம், முதன்மையானவர். கர்ப்பத்திலேயே சிசுவுக்கு பிராணசக்தி தான் முதலில் வேலை செய்கின்றது. ஆகவே ஃபஸ்ட்டு பார்ன் எதுனா, இந்திரியங்கள்லேயே முதல் எது பிறந்ததுன்னா பிராணக ஜேஷ்டக, ஜேஷ்டம். இரண்டாவது ஸ்ரேஷ்டம், ஸ்ரே. முதல்ல ஜேஷ்டம், இது ஸ்ரேஷ்டம். ஸ்ரேஷ்டம் என்றால் உயர்ந்தது, கிரேட், மேலானது. ஜேஷ்டம்னா முதல், ஃபஸ்ட்டு. இதுனா பெஸ்ட்னு அர்த்தம். சிரேஷ்டம், சிரேஷ்டம் என்றால் நல்லது, உயர்ந்தது, பெஸ்ட் என்று பொருள். ஏன்னா ஃபஸ்ட்டு சன் வந்து ஜேஷ்ட புத்திரக சிரேஷ்டனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிரேஷ்டன்னு என்ன? சிரேஷ்டம்னா ரொம்ப நல்லது, உயர்ந்தது. பிரேயஸ் ஸ்ரேயஸ்ன்னு சொல்கிறோமே, அதுபோல் சிரேஷ்டம். பிராணன் வந்து ஃபஸ்ட்டு பார்ன், பெஸ்ட்டு பார்ன் அர்த்தம். ஃபஸ்ட்டு அண்டு பெஸ்ட், முதல்ல தோன்றியவர், பெஸ்ட்டாக இருப்பவர். இந்த ரெண்டும் தான் உண்மையிலேயே நேரடியாக பிராணனுக்கு செல்ல இருக்கின்ற குணங்கள். எது என்றால் ஜேஷ்டம் ப்ளஸ் சிரேஷ்டம். சிரேஷ்டம்னு சொன்னதற்கு பிறகு
வேறு என்ன குணத்தை சொல்கிறதுக்கு இருக்குது? பெஸ்ட்டுன்னு சொன்னதுக்கு பிறகு வேறு என்ன சொல்ல முடியும்? ஆகவே 6 குணங்கள் இப்பொழுது நாம் பார்க்க போனாலும் இந்த 2 நேரடியாக பிராணனுக்கு போகிறது. இனி வரப்போகின்ற 4 குணங்களும் நாம் பிராணனுக்கே சொல்ல போகின்றோம். ஆனால் இந்த 4 குணங்களும் ஒவ்வொரு இந்திரியத்தை சார்ந்ததாக இருக்கிறது. பிறகு எப்படி பிராணனுக்கு போகும் என்றால், இந்த இந்திரியங்களெல்லாம் உங்களுக்கு வேறாக நான் இல்லை, எங்களுடைய பெருமையெல்லாம் உங்களுடையதுன்னு ஏற்கனவே சரணடைந்து விட்டது. கண்ணு சொல்லுது, நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நான் இருக்கேன், ஆகவே எனக்கு இருக்கிற பெருமையெல்லாம் உங்களுடையது தான். ஆகவே இனி வருகின்ற குணங்கள் அந்தந்த இந்திரியங்களை சார்ந்தது, அந்தந்த இந்திரியங்கள் பிராணனை சார்ந்தது. ஆகவே அந்த குணங்கள் பிராணனுக்கு செல்கின்றது. இனி அடுத்தது என்ன? 3வது குணம் வரிஷ்டம். வரிஷ்டம் வரிஷ்டம் என்றால் ரிச் என்று பொருள். வரிஷ்டம் ரிச்சஸ்ட் என்று பொருள். ரிச் புவர் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, ஏழ்மை புவர். வரிஷ்டம் என்றால் பணம் அதிகமாக இருக்கிறதா வரிஷ்டம் அப்படின்னு சொல்கிற, ரிச்சஸ்ட். இது வாக்கினுடைய தனிப்பட்ட பெருமை. வாக்கினுடைய குணம் என்னன்னா வரிஷ்டம். ஆனால் என்ன ஆயிடுது, ஏற்கனவே வாக்கு சரணடைந்துடுது. ஒரு வருஷம் ஒருத்தனுக்கு வாக்கு இல்லைன்னு சொன்னோன்னே அவன் இருந்தான், சந்தோஷமாக இருந்தானோ துக்கமாக இருந்தானோ அவனால் இருக்க முடிஞ்சது ஜீவனால். ஆனால் பிராணன் இல்லைன்னா இருக்க முடியவில்லை. ஆகவே வாக்கு பிராணனை சரணடைஞ்சதுனால வாக்கு சொல்லுது, என்னுடைய இந்த வரிஷ்டம்ங்கிறது உண்மையிலேயே உன்னை சார்ந்தது. ஏன் வாக்குக்கு வரிஷ்டம் என்று பெயர் என்றால், ஒருவனுக்கு நல்ல வாக் சாதுரியம் இருந்தால் அவன் ரிச் ஆயிடலாம், பணத்தை சம்பாரிச்சிடலாம். அவன் வாக்கிலேயே சம்பாரிச்சிட்டான்னு சொல்லுவார்கள். ஒழுங்கான வாக்கு இல்லை அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுத்தாலும் அவன் உருப்படவே மாட்டான். அதனால் ஒரு வியாபாரம் பண்ணி முன்னேறணும் என்றால் ரொம்ப முக்கியமான இந்திரியம் என்னன்னா வாக்கு தான். வியாபாரத்துன்னு இல்லை, எதனோடத்திலும் நமக்கு ஒரு முன்னேற்றம் வரணும், நம்ம ரிச் ஆகணும் அப்படின்னா வாக்கு தான். சில பேர் பேசுகிற பேச்சிலேயே அப்படியே மயக்கி விடுவார்கள். நம்ம அந்த சேல்ஸ்மேன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே வாங்கக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணுவான். கோபம் வந்துடும், என்ன பெல் அடித்து யார் கூப்பிட்றதுன்னு. அவன் ஹவ் ஆர் யூன்னு கேட்ட உடனேவே குளிர்ந்து போயிடுவான். ஏன்னா அப்படி கேட்குறதுக்கு ஆளே இல்லை. உடனே அவன் பேசுகிற பேச்சில் என்ன பண்ணிடுவான், 2 எக்ஸ்ட்ரா வாங்க வச்சிருவான். காரணம் என்னென்னா அதான் வரிஷ்டம், வாக்கினுடைய குணம். சில பேர் பேச ஆரம்பித்தோம்னா உருகி போயிடுவான், சில பேர் பேச ஆரம்பித்தோம்னா அவங்கள உருக்கிடுவான். காரணம் என்னென்னா எல்லாமே வாக்கில் தான் இருக்குது. ஆகவே வரிஷ்டம். அடுத்தது 4வது குணம் பிரதிஷ்டா. பிரதிஷ்டா என்றால் ஆதாரம், சப்போர்ட், அனைத்தையும் தாங்குவது. பிரதிஷ்டா இது கண்ணினுடைய குணம். சக்ஷுகு, கண் இருந்தால் தான் நம்ம நன்கு நடந்து போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோமே, கண் இல்லை என்றால் நம்ம தைரியமாக காலை ஊன முடியுமோ? பயம் வந்துடும் எங்கே காலை வைக்கிறோமோன்னு சொல்லி. ஆகவே கண்ணுக்கு இருக்கிற தனிப்பட்ட பெருமை ஆதாரம், பிரதிஷ்டா. பிரதிஷ்டா என்றால் தாங்குவது, சப்போர்ட். இப்போ கண் என்ன சொல்கிறது, எனக்கு இந்த பெருமை இருக்கிறதுக்கே காரணம் நீங்கள் இருக்கிறதுனால தான். ஆகவே பிராணனாகிய உங்களுக்கு தான் இந்த பெருமைன்னு கண் கொடுத்து விட்டது. ஆகவே பிரதிஷ்டா குணம் பிராணனுக்கு சென்று விட்டது. இனி 5வது சம்பத். சம்பத் என்றால் வெல்த், பணம். சம்பத், வெல்த். இது யாரை சார்ந்ததுன்னா காது, ஸ்ரோத்ரம், காதை சார்ந்த குணம் இது. ஒருவனுக்கு எது அணிகலன், எது வெல்த் என்றால் காது தான் அவனுக்கு வெல்த்தான். இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய கருத்து. ஒருவன் எவ்வளவு தூரம் அவனுக்குள்ள ரிச் ஆகியிருக்கான்னா எதற்கு காதை கொடுத்துருக்கான், எவ்வளவு தூரம் காதை பயன்படுத்தியிருக்கான்னு இருக்கு. எல்லாம் காதை பயன்படுத்துகிறார்கள். கிரிக்கெட் கமெண்ட்ரியே வச்சுட்டு காதில் கேட்டுகிட்டே இருப்பார்கள்.
இல்லை வாக்மேன் வச்சுட்டு எதையோ கேட்கிறார்கள். எதற்கு காதை பயன்படுத்தி இருக்கிறோங்கிறத வச்சு நமக்குள் இருக்கிற சம்பத், நமக்குள் இருக்கிற பெருமை அடையப்படுகின்றது. ஆகவே காதினுடைய குணம் சம்பத், பெருமை சம்பத், அதாவது வெல்த், பொருள், செழிப்பு, அது இப்பொழுது பிராணனுக்கு சென்று விட்டது. இனி கடைசி ஆறாவது ஆயதனம். ஆயதனம், ஆயதனம் என்றால் அனைத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் பேஸ், வீடுன்னு அர்த்தம், இருப்பிடம். இது உண்மையில் மனதினுடைய குணம். என்ன, எல்லா இந்திரியங்களும் எங்கே போய் ஒடுங்குதுன்னா மனதில் ஒடுங்குகிறது. மனது தான் வீடு. மனதில் ஒடுங்கி மனதிலிருந்து வருகிறது. ஆனால் இந்த மனதே சொல்லி விடுகிறது, நீ இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலில் என்னால் இருக்க முடியும், நீ இல்லை என்றால் என்னால் இருக்க முடியாது. ஒரு வருஷம் மனசு நம்ம விட்டு போயிடுதுன்னு என்ன அர்த்தம்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதான் அர்த்தம். கீழ்பாக்க ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்களுக்கெல்லாம் மனசு இல்லைன்னு அர்த்தம். அவங்க மனசு அவங்க கையில் இல்லை, ஆனாலும் ஆள் சர்வைவ் ஆயிடுறான். பிராணன் இல்லை என்றால் இருக்க முடியாது. ஆகவே இந்த குணம் பிராணனுக்கு செல்கின்றது. இவ்விதம் இங்கு பிராணனுடைய பெருமையை சொல்லி 6 குணங்கள் பிராணனை சார்ந்தது என்று சொல்லி இந்த 6 குணத்துடன் கூடியது பிராணன் என்று தியானிக்க வேண்டும். பிறகு மீண்டும் கடைசியில் இவ்விதம் தியானிப்பவனுக்கு எந்த உணவை உட்கொண்டாலும் தோஷம் வருவதில்லை என்ற வேல்யூ மீண்டும் இங்கு வருகின்றது. அதாவது இவன் அனைத்தையும் பிராணனுடைய உணவாக பாவிக்க வேண்டும் என்ற வேல்யூ. அதாவது எல்லாமே ஃபுட்டு தான், எல்லாமே உணவுன்னு பார்க்கணுமா, எல்லாமே பிராணனுக்கு உணவு என்று பார்க்க வேண்டும். இப்போ நமக்கு இது தூய்மையான உணவு, ஆரோக்கியமான உணவுன்னு பார்க்கிறோம். ஆனால் பூனை எலியை பார்த்ததுன்னு எப்படி பார்க்கும்? நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு எலியை பார்க்கும். நம்ம எலியை ரொம்ப அருவருப்பாக பார்ப்போம். ஆனால் பூனை பல்லியையோ எலியையோ எப்படி பார்க்கும்? எனக்கு நல்ல ஆரோக்கியமான இன்னைக்கு நல்ல உணவு கிடைச்சது, ஒரு ஃபீஸ்ட் கிடைச்சதுன்னு பார்க்கும். அப்படி இது தூய்மையான உணவு, அசுத்தமான உணவுங்கிறது சரீரத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறதே தவிர பிராணனுடைய அடிப்படையில் கிடையாது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் பிராணசக்தி இருக்கின்றது. உணவு பிராணனை காக்கின்றது. உணவு இருந்தால் தான் பிராணன் காப்பாற்றப்படும். ஆகவே இந்த உபாசகன் எப்படி தியானிக்க வேண்டும் என்றால் அனைத்தும் பிராணனுக்குரிய உணவு. அதனால் உணவில் அசுத்தம் சுத்தம்ங்கிறது கிடையாது. காரணம் என்ன? எல்லா உணவும் பிராணனுக்குள்ளே போகும் பொழுது அது சுத்தமாகவே இருக்கின்றது என்ற ஒரு வேல்யூ. எதையுமே கீழாக பார்க்கக்கூடாது. எந்த சாஸ்திரம் உணவில் ஒரு நியமம் வேணும்னு சொல்லுதோ அதே சாஸ்திரம் இப்போ ரீவைண்டு பண்ணுது. காரணம் என்னென்னா எல்லாமே பேலன்ஸுக்கு நம்ம வரணும் என்பதற்காக மீண்டும் உணவில் நம்ம சுத்த அசுத்தத்தை பார்க்கக்கூடாது என்று கூறுகின்றது. இத்துடன் பிராண வித்யா முடிவடைகின்றது. இனி நாம் அடுத்தது பஞ்சாக்னி வித்யா. பஞ்சாக்னி வித்யாவுக்கு செல்கின்றோம். இது 3லிருந்து 10வது பகுதி வரை. இங்கும் ஆரம்பத்தில் ஒரு சிறிய கதை போல் வருகின்றது. ஸ்வேதகேது என்ற ஒரு மாணவன். இந்த ஸ்வேதகேது தான் 6வது அத்தியாயத்திலும் ஹீரோவாக இருக்க போகிறார். ஆனால் அவர் வேற, இவர் வேற. இவர் கௌதமர் என்பவருடைய புத்திரன். கௌதமர் என்பவருடைய புத்திரன் ஸ்வேதகேது. இவன் வேத அத்தியனம் செய்து தனக்கு அறிவு ரொம்ப இருப்பதாக கர்வத்தை அடைந்து ராஜாவிடம் செல்கின்றான். பிரவாகணக ஜைவலிகி என்பவர் ராஜா. பிரவாகணக ஜைவலிகி என்ற ராஜாவிடம் செல்கின்றான். ராஜா
நீ ஏதோ ரொம்ப படித்த மாதிரி நினச்சிட்ருக்கேன், நான் உன்னிடத்தில் ஒரு 5 கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் தெரியுமான்னு கேட்குறார். இவனுக்கு 5 கேள்விக்கு 1 தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, 5க்கு 5ம் தெரியவில்லை. ஆகவே இவனுடைய தந்தை கிட்ட போய் கேட்குறான். 5 கேள்வி ராஜா கேட்டார், எனக்கு ஒரு கேள்விக்கும் பதில் தெரியலேன்னு சொல்லி. தந்தை பையனை போல தான் இருப்பார். அவர் சொல்கிறார், எனக்கும் இந்த 5 கேள்விக்கு பதில் தெரியலேன்னு சொல்கிறார். ஆகவே இருவரும் ராஜாவிடம் சென்று அந்த ராஜா உபதேசம் செய்கின்றார். அவ்விதம் இந்த கதை வருகின்றது. இப்பொழுது 5 கேள்வி என்ன, அதற்கான பதில் என்ன என்று பார்க்கலாம். இதில் 5 கேள்வி முதலில் கொடுக்கப்பட்டு 5வது கேள்விக்கு பதில் தான் பஞ்சாக்னி வித்யா. நம்ம பஞ்சாக்னி வித்யான்னு எதை பார்க்க போகிறோமோ அது 5வது கேள்விக்கான பதில். முதல் 4 கேள்வி கடைசியில் பதில் சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் இப்பொழுது என்ன செய்யலாம், ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து அந்த கேள்விக்கு பதிலை முடித்துவிட்டு பிறகு 5வது கேள்வி அதனுடைய பதிலை பார்த்தால் அது பஞ்சாக்னி வித்யா பதில். ஆனால் நாம் எப்படி பார்க்க போகின்றோம், முதல் கேள்வி அதனுடைய பதில் என்று 4 முதல் கேள்விகளுக்கும் பதிலை பார்த்துவிட்டு பிறகு கடைசி கேள்வி அதனுடைய பதிலுக்கு வரலாம். முதல் கேள்வி, இந்த 5 கேள்விகளுமே இறந்ததற்கு பிறகு நடக்கின்ற விஷயம், எல்லாம் ரொம்ப சீக்ரெட் விஷயம் இதெல்லாம். முதல் கேள்வி, இறந்ததற்கு பின் எப்படி ஜீவன் பயணம் செய்கிறான்? இறந்ததற்கு பின் எப்படி ஜீவன் பயணம் செய்கிறான்? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஜீவன் எப்படி ட்ராவல் பண்ணுறான், இறந்த உடனே ஒரு ஜீவன் எப்படி போகிறான்? இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காரணம் என்னென்னா, டெத்தை பற்றி வருகின்றது. எல்லாமே இறந்ததற்கு பிறகு என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம். இதற்கு பதில், ஆதிவாகிக தேவதைகள் ஜீவனை அழைத்து செல்கிறார்கள். ஆதிவாகிக தேவதைகள், இறந்ததற்கு பிறகு ஜீவர்களை ஆதிவாகிக தேவதைகள் அந்த ஜீவனுக்குரிய பாதையில் அழைத்து செல்கிறார்கள். இதுதான் பதில். இப்போ ஜீவன் ஏதோ பாதையில் பயணம் போகிறான். அந்த பயணம் செல்லும் பொழுது ஆதிவாகிக தேவதைகள்ங்கிற தேவதைகள் அந்த ஜீவனை அழைத்து செல்கிறார்கள். அதனால் பயம் வேண்டாம், இறந்ததுக்கப்புறம் கம்பெனி இருக்குது நமக்கு, யாரோ ஒருவர் நம்மை அழைத்து கொண்டு செல்வார்கள். நம்ம எந்த பாதையில் போகணுமோ அந்த பாதையில் செல்வோம். பிறகு இதில் இனியொரு கருத்து, இந்த 5 கேள்வியுமே சம்சாரி இறந்ததனுடைய விளைவு. ஞானி இறந்தால் அவன் எந்த தேவதையும் அழைச்சிட்டெல்லாம் போக மாட்டார்கள். இதெல்லாம் சம்சாரி ஒருத்தன் இறந்தால், சாதாரண மனிதன் இறந்தால் என்ன நேரிடும்? ஆதிவாகிக தேவதைகள் அதற்குரிய பாதையில் அழைத்து செல்வார்கள். இரண்டாவது, எப்படி ஜீவன் மனித வாழ்விற்கு திரும்பி வருகின்றான்? எப்படி ஜீவன் மனித வாழ்விற்கு திரும்பி வருகின்றான்? மீண்டும் இந்த மனுஷ வாழ்க்கைக்கு எப்படி திரும்பி வருகின்றான்? எளிமையான பதில், புண்ணிய பாவம் தீர்ந்தவுடன், பாப புண்ணியமெல்லாம் தீர்ந்தவுடன் அந்தந்த லோகத்திலிருந்து சென்ற வழியாகவே திரும்பி வருகின்றான். புண்ணிய பாவம் தீர்ந்தவுடன் அந்தந்த லோகத்திலிருந்து எந்த வழியாக போனானோ அதே வழியாக திரும்பி வருகின்றான். இப்போ ஜீவன் மீண்டும் மனித வாழ்வுக்கு எப்படி வர்றான்? அவனோட பாவ புண்ணியம் தீர்ந்தவுடன் அந்த லோகத்திலிருந்து வருகின்றான். மூன்றாவது, 2 பாதைகள் எங்கு பிரிகின்றன? 2 பாதைகள் எங்கு பிரிகின்றன? அல்லது 2 பாதைகள் என்ன என்பதுதான் இந்த கேள்வியின் சாரம். பதில், தேவயானம் பித்ருயானம். தேவயானம் பித்ருயானம். இதனுடைய தாற்பயம் என்னவென்றால், உபாசனை செய்தவர்கள் தேவயானத்தின் வழியாக பிரம்மலோகத்திற்கு செல்வார்கள், கர்மம் செய்தவர்கள் பித்ருயானத்தின் வழியாக சொர்க்கலோகத்திற்கு செல்வார்கள்.
மேலேயே உயர்ந்த லோகம் தாழ்ந்த லோகம் இருக்குது. தாழ்ந்த லோகத்திற்கு பித்ரு மார்க்கம், உயர்ந்த லோகத்திற்கு தேவயானம் அல்லது சூரிய மார்க்கம் சந்திர மார்க்கம் என்றும் கூறுவார்கள். இப்போ அங்கே போய் பாதை பிரிகிறது. இப்போ ஆதிவாகிக தேவதைகள் முதல்ல எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போவார்களாம். பிறகு இவனோட அக்கௌண்ட்டை பார்ப்பார்கள். இவன் கர்மம் பண்ணிகிட்டு இருந்தானா அல்லது உபாசனை பண்ணிகிட்டு இருந்தானான்னு பார்ப்பார்கள். கர்மமும் உபாசனை எதை பண்ணுறானோ அதற்கு தகுந்த மாதிரி அங்கே ரூட் பிரிஞ்சிடும். ஒரு ரூட்டு பிரம்மலோகத்துக்கு போகும், ஒரு ரூட்டு சொர்க்கலோகத்துக்கு போகுமா, அப்படி பிரிகின்றது. நீ 4வது கேள்வி ரொம்ப விசித்திரமான கேள்வி. சொர்க்கத்தில் ஏன் இடம் நிரம்புவதில்லை? சொர்க்கலோகத்தில் ஏன் இடம் காலியாகவே இருக்கிறது? நம்ம கிளாஸ் போல உபனிஷத் கிளாஸில் ஏன் மாணவர்கள் நிரம்புவதில்லை? அதுபோல் சொர்க்கலோகத்தில் ஏன் இடம் நிரம்புவதில்லை? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இதற்கு என்ன பதில் என்றால், ஒரு ஜீவன் கர்மம் செய்திருந்தால், புண்ணிய தர்மப்படி வாழ்ந்து புண்ணியத்தை சம்பாதிச்சிருந்தால் சொர்க்கத்துக்கு போவான். உபாசனை பண்ணி புண்ணியம் அதிகமாக சம்பாதித்திருந்தால் சொர்க்கத்தை விட மேலான பிரம்மலோகத்துக்கு போவான். இங்கு என்ன பதில் சொல்லப்படுகிறது என்றால், அதிகமான ஜீவர்கள் புண்ணியத்தை செய்யாமல் பாபத்தை செய்து அதோ லோகத்திற்கு தான் செல்கிறார்கள், கீழ் லோகத்திற்கு தான் செல்கிறார்கள். இப்போ பதில் கர்ம உபாசனை செய்கின்ற ஜீவர்கள் குறைவு. ஆகவே ஜீவர்கள் கர்ம உபாசனை செய்யாமல் கீழான கதியையே அடைவதனால் சொர்க்கத்தில் என்றும் இடம் காலியாக இருக்கிறது. ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது சொர்க்கத்தில். போன போட்டியே வராது. இந்த சேர் அவன் பிடிச்சிக்குவானா, அம்பிட போட்டியே இருக்காது. ரொம்ப விசாலமான இடம். அங்கே போய் 5 சென்ட்டு 10 சென்ட்டு ப்ராப்ளமே கிடையாது. காரணம் என்னென்னா அங்கே ஆட்களே ரொம்ப குறைவு. இந்த 4 கேள்வி இதோடு முடிவடைகிறது. இனி 5வது கேள்வி, ஜலசரீரம் எப்படி மனித சரீரம் ஆகிறது? ஜலசரீரம் எப்படி மனித சரீரம் ஆகிறது என்பது 5வது கேள்வி. ஜலசரீரம் மனித சரீரமாக எப்படி மாறுகிறது? இதுக்கு தான் பஞ்சாக்னி வித்யா என்று பெயர். அதாவது ஒரு ஜீவன், இங்கு எப்படிப்பட்ட ஜீவனை பேசுகிறோம் என்றால், புண்ணியம் செய்த ஜீவன், பாவம் செய்த ஜீவனை பற்றி நமக்கு தெரியாது. புண்ணிய காரியம் செய்த ஜீவன், அதே சமயத்தில் ஞானத்தை அடையாதவன் சம்சாரி. அவன் இறந்தவுடன் பயணத்துக்காக என்று ஒரு சரீரம் வருகின்றதாம். அந்த சரீரத்திற்கு பெயர் ஜல சரீரம். நம்ம இறந்த உடனேயே இந்த உடல் போய் உடனே நமக்கு ஒரு சரீரம் கிடைச்சிருதான். அந்த சரீரத்துக்கு சாஸ்திரம் ஜல சரீரம் சொல்கிறது. ஜல சரீரம்னா தண்ணியெல்லாம் அந்த சரீரத்தில் இருக்குமானெல்லாம் கேட்கக்கூடாது, நமக்கு தெரியாது. இப்படி ஒரு பேர் இருக்கு, அவ்வளோதான் ஜல சரீரம். பிறகு இந்த பஞ்சாக்னி வித்யா என்றால் என்ன என்றால், இந்த ஜல சரீரம் என்னென்னவெல்லாம் மாற்றத்தை அடைந்து மீண்டும் மனித சரீரத்தை அடைகின்றது என்பதுதான் பஞ்சாக்னி வித்யா. ஒருத்தன் இறந்த உடனே அவனுக்கு ஜல சரீரம் ஆகுது. ஆதிவாகிக தேவதைகள் அந்த ஜல சரீரத்தோடு அவனை அழைச்சிட்டு போகிறார்கள். பிறகு அவன் என்னென்ன ப்ராசஸில் மீண்டும் இந்த சரீரத்திற்கு வருகின்றான், மனித சரீரம் மீண்டும் எப்படி எடுக்கின்றான் என்பது இங்கு பேச்சு. இதில் நாம் ஒரு விதமான ஜீவர்களை பற்றி தான் பேசுகிறோம். புண்ணியம் செய்த ஜீவர்கள், பாபம் செய்த ஜீவர்களை பற்றியோ மிருக சரீரம் எடுக்கிற ஜீவர்களை பற்றியோ நமக்கு தெரியாது. பிறகு புண்ணியம் செய்த ஜீவர்கள் எப்படி வருகிறார்கள் என்றால் 5 ஸ்டேஜில் வருகிறார்கள். மனித சரீரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 5 சரீரம் அவங்களுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அக்னி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பஞ்சாக்னி வித்யா. இப்போ இந்த இடத்துல நம்ம 5 ஸ்தானம்
5 சரீரத்தை பார்க்க போகிறோம். ஒரு ஜீவன் 5 இடத்துக்கு போகிறான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உடல் அவனுக்கு கிடைக்கிது. அந்த 5 ஸ்தானத்துக்கு 5 விதமான அக்னி என்று பெயர். ஒவ்வொரு ஸ்தானமும் அக்னி என்று சொல்லப்படுகிறது. இப்போ பஞ்ச அக்னி என்றால் 5 இடம் 5 அக்னி. அந்த 5 இடத்துல அவனுக்கு 5 விதமான சரீரம் கிடைக்கிறது. இனி என்ன செய்கின்றான்னு பார்ப்போம். முதல் ஸ்தானம் ஸ்வர்கக. ஸ்வர்கக முதல் அக்னி. சொர்க்கத்துக்கு முதல் அக்னின்னு பெயர். இப்போ என்ன ஆகுது? ஜீவன் இப்போ இறந்துட்டான். ஜலசரீரத்துடன் நேராக சொர்க்கத்துக்கு போகிறான். சொர்க்கத்துக்கு போன அந்த சொர்க்கஸ்தானத்துக்கு பிரதமாக்னிகி முதல் அக்னின்னு பெயர். அந்த சொர்க்கத்துக்குள்ள போன உடனே அவனுடைய ஜலசரீரம் சோம சரீரமாக மாறி விடுகிறது. சோம சரீரம். இப்போ ஜலசரீரம் சோம சரீரமாக மாறியாச்சு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சொர்க்கலோகத்தில் அந்த சுகத்தை அனுபவிக்கிற சரீரம் அவனுக்கு கிடைத்து விட்டது. பிறகு இதே மூக்கோட இதே தலையோட போனால் அங்கேயும் ஜலதோஷம் வந்துடும். அதனால் என்னென்னா அதுக்கு வேறு சரீரம் நமக்கு இருக்கணும். ஆகவே சோம சரீரம் கிடைக்கிறது. இப்போ நம்ம 2 பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்தானம், இனி ஒன்று சரீரம். இந்த ஸ்தானத்துக்கு தான் அக்னின்னு பேர். இப்போ சொர்க்கங்கிறது முதல் அக்னி. அங்கு ஜீவனுக்கு கிடைக்கிற சரீரத்துக்கு சோம சரீரம்னு பேர். பிறகு என்ன ஆகின்றது? சொர்க்கத்தில் அவன் புண்ணியம் தீர்ற வரைக்கும் இருக்கான். புண்ணியம் தீர்ந்தவுடன் அவனுடைய சஞ்சித கர்மத்திலிருந்து மீண்டும் மனித சரீரம் வர்ற பிராரப்தம் ஆரம்பித்து விட்டால், ஒரு கால் திடீர்னு அவனுக்கு வேற தேவதையாகவோ மிருகமாகவோ பிறக்கிறதா இருந்தால் அவனுடைய டிராவல் எந்த ரூட்னு நமக்கு தெரியாது. சொர்க்கத்தில் புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் மனித சரீரத்துக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவன் எப்படி இறங்கி வர்றான்னு இப்போ பார்க்க போகின்றோம். அவன் அடுத்த ஸ்தானம் என்ன என்றால் பர்ஜன்யக. 2வது அக்னி பர்ஜன்யக. பர்ஜன்யக என்றால் மழை, ரெயின் வாட்டர். அவன் மழையுடன் கலந்து விடுகின்றான். மழை பெய்யும் பொழுது அவன் அந்த ரெயினோட வந்துடுறான். அந்த ஜீவனுக்கு கிடைக்கின்ற சரீரத்தை விருஷ்டி சரீரம். விருஷ்டி சரீரம். விருஷ்டினா மலை. மலை சரீரம் ஆயிடுது. சோம சரீரம் விருஷ்டி சரீரம் ஆகி விடுகிறது. விருஷ்டிகினா ரெயின், மழைன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜீவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு ஸ்தூல சரீரமெல்லாம் இப்போ வரல. அவன் சொர்க்கம்ங்கிறது முதல் அக்னி. 2வது அக்னி என்ன என்றால் மழை, ரெயினில் இருக்கான். இப்போ மழை பெய்யும் போது எத்தனையோ ஜீவர்கள் கீழே விழுந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். எத்தனையோ ஜீவர்கள் மழையில் கலந்து இருக்கிறார்கள். அப்போ அவனுக்கு விருஷ்டி சரீரம். இது 2வது அக்னி. 3வது அக்னி பிருத்திவி. பிருத்திவி. இந்த இடத்துல பிருத்திவி என்றால் ஸ்தாவரம், மரம் செடி கொடிகள். மரம் செடி கொடிகளாக அவன் விடுகின்றான். இப்போ அந்த ஜீவன் என்ன பண்ணுறான்? மலையில் ஒட்டிட்டு அப்படியே ஏதாவது மரம் செடி கொடிகளுக்குள்ளே போயிருக்கான். அது அவனுடைய 3வது அக்னி. மரம் செடி கொடிகள். ஏதாவது மரம் செடி கொடியில் ஒரு கீரையாகவோ கேரட்டாகவோ பீன்ஸாகவோ அதில் போய் இருக்கான். அல்லது வாழைப்பழத்துக்குள்ளேயோ எதுலேயோ போய் அந்த ஜீவன் இருக்கான். அதற்கு பெயர் அன்ன சரீரம். அந்த இடத்துல அவனுக்கு இருக்கிற சரீரம் அன்ன சரீரம். 3வது அக்னி பிருத்திவி. இந்த இடத்துல பூமின்னு அர்த்தம் இல்லை. பூமியில் விளைஞ்ச ஸ்தாவரங்கள், மரம் செடி கொடிகள். மனுஷன் வேற மனுஷன் சாப்பிட்றதுல போயிருப்பான். எருக்கிளம்பூதுலாம் போயிருக்க மாட்டான், ஏன்னா சாப்பிட மாட்டாங்களே. வேறொரு மனுஷன் சாப்பிட்ற அன்னமாக இருப்பான். 4வது புருஷக. புருஷகனா மேல் மெம்பர், ஆண். ஆண் வயிற்றுக்குள்ளே போயிடுறான். ஆணுக்குள்ளே அவன் சென்று விடுகின்றான். புருஷக. இப்போ ஒரு ஆண் என்ன செய்கின்றான்? அதாவது தந்தை, அந்த ஒரு குழந்தைக்கு தந்தையாக செல்பவன் கரெக்டாக கர்மவினை அந்த ஸ்தாவரத்தை அவன் சாப்பிடுவான்.
என்னாகின்றது, அந்த ஜீவன் ஆணுக்குள் சென்று விடுகின்றான். பிறகு அந்த ஜீவன் எந்த சரீரத்தை எடுக்கின்றான், ரேத சரீரம். நான்காவதான அக்னியாக இருக்கின்ற ஆணுக்குள் சென்று ரேத சரீரத்தை எடுத்து விடுகின்றான். ரேதக என்பது ஆணினுடைய விந்து, ஆணினுடைய எசன்ஸ், அந்த சரீரமாக இப்பொழுது இருக்கின்றான். இந்த நான்காவதாக இருக்கின்ற புருஷன் நான்காவது அக்னி. இனி 5 ஸ்திரீ. ஸ்திரீ என்றால் பெண், அது 5வது அக்னி. ஸ்திரீ, இந்த பெண்ணுக்குள்ள இவன் செல்கின்றான். தந்தையிடமிருந்து தாயுக்குள் இவன் செல்கின்றான். ஸ்திரீக்குள்ள போன உடனே இவனுக்கு கிடைக்கிற சரீரம் என்ன, ஸ்தூல சரீரம், நம்முடைய ஸ்தூல சரீரம். இந்த 5 ஸ்தானத்துக்கு பஞ்ச அக்னி என்று பெயர். இப்போ பஞ்சாக்னி என்றால் ஒரு ஜீவன் 5 ஸ்தானத்திலிருந்து கடைசி ஸ்தானம் என்ன, ஸ்திரீ பெண்ணிடமிருந்து இந்த உலகத்திற்குள் பிறக்கின்றான். ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் ஒவ்வொரு சரீரம் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த 5 ஸ்தானத்தின் வழியாக வர்றதுனால இதற்கு பெயர் பஞ்சாக்னி வித்யா. இப்போ இங்கு என்ன கருத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், உபனிஷத் ஒரு ஜீவன் எப்படியெல்லாம் பிறக்கின்றான் என்ற அறிவை கொடுக்க இந்த விஷயத்தை பேசவில்லை. உபனிஷத் இதை ரகசியமாகவே வைத்து கொள்ள விரும்புகின்றது. அதனால் இன்பிட்வீன் சில ப்ராசஸ் எல்லாம் மிஸ் ஆகிருக்கலாம். ஒரு புஸ்தகத்தில் ஒரு ஆர்டிக்கல் இருந்தது, இந்த போதை பொருளை கடத்துறவங்கெல்லாம் என்ன செய்கிறார்கள்னு அந்த ஆர்டிக்கல். அதில் அவர் எப்படியெல்லாம் இதை தயார் செய்கிறார்கள்னு அதில் எழுதிட்டார். எழுதி கீழே ஒரு நோட்டு கொடுத்துட்டார். இது தயார் செய்கிற முறையில் சில ப்ராசஸை நான் வேணுன்னே விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு. காரணம் என்ன, அதை படிச்சுட்டு தயார் செய்ய ஆரம்பித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ இந்த ஃபுல் நாலேஜை நான் கொடுக்கலன்னு அவர் சொல்கிறார். அதே போல் உபனிஷத் இந்த விஷயத்தில் நமக்கு பூர்ண ஞானத்தை கொடுக்கவில்லை, கொடுக்க விரும்பவும் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த நாலேஜெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இதெல்லாம் பகவானுடைய அந்த சீக்ரெட், தேவ ரகசியம். பிறகு எதற்கு இங்கு இது பேசப்படுகிறது என்றால் 2 கருத்துக்காக. ஒன்று, இறந்ததற்கு பிறகு ஜீவன் என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. ஸ்தூல சரீரத்தினுடைய மரணமே ஒருவனுடைய மரணம் அல்ல. அதற்கு பிறகு இவன் டிராவல் பண்ணுறான், இவன் பயணம் செய்து இவன் தொடர்கிறான். இவனுக்கு தொடர்ச்சி இருக்கின்றதுன்னு காட்டுவதற்காக. இது ஃபஸ்ட்டு பிரின்சிபிள். அதாவது ஒருவன் இறந்தால் அந்த ஸ்தூல உடலோடு இவன் அழிந்து விடுவதில்லை, அதே ஜீவன் பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தொடர்கிறான். இது ஒரு கருத்து. 2வது கருத்து, வைராக்யார்த்தம், சம்சாரத்தில் வைராகியம் வருவதற்காக. நமக்கு என்ன முக்கியம்னா, ஜீவன் தொடர்றான்னு எப்போ சொல்லணும், ஸ்ரத்தை இல்லைன்னா சொல்லணும். நமக்கு ஸ்ரத்தை இருக்கிறது. ஆகவே வைராகியத்திற்காக இந்த கருத்து இங்கு பேசப்படுகின்றது. வைராகியார்த்தம் பஞ்சாக்னி வித்யா. இப்படி நம்ம தியானம் பண்ணி நமக்கு என்ன வரணும்னா, இந்த சம்சாரத்தில் வைராகியம் வரணும். இறந்ததற்கு பிறகு இங்கே தான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வீழ்கிறோம்னா, மீண்டும் நாம் ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் போய் வீழ்கின்றோம். எந்த ஸ்தானமுமே பர்மனெண்ட் கிடையாது. சொர்க்கத்தில் போய் ரொம்ப நல்லா இருக்கே இங்கேயே இருந்துடலான்னா முடியாது. விருஷ்டியாக இருந்தால் நல்லா இருக்கேன்னா முடியாது. அதே போல் கர்ப்பத்தில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அமைதியாக இருக்கான்னா அங்கே இருக்க முடியாது. எதுவுமே நிலை இல்லை. ஒவ்வொன்றையும் தாண்டி தாண்டி இப்படி ஜீவன் சம்சாரத்தில் உழன்று கொண்டு இருக்கின்றான் என்ற வைராகியத்திற்காக இந்த பஞ்சாக்னி வித்யா சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த பஞ்சாக்னி மூலமாக வருகின்ற ஜீவன் ஒரே ஒரு விதமான ஜீவனை பற்றி தான் பேசியிருக்கோம். எந்த ஜீவன்? சொர்க்கத்துக்கு போய் வர்ற ரூட்டை தான் பேசியிருக்கோம். நரகத்துக்கு போய் வர்றவன் எந்த ரூட்டில் வர்றானோ,
அல்லது மிருகங்களுக்குள்ளே போகிறவனுக்கு எவ்வளவு அக்னி இருக்கோ, எவ்வளவு ஸ்தானம் இருக்கோ, எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் இதற்கு நம்ம வைராகியம்ங்கிறத தவிர வேறு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இதோடு பஞ்சாக்னி வித்யா முடிவடைகின்றது. இனி கடைசி உபாசனை வைஸ்வானர வித்யா. 11வது பகுதியிலிருந்து 24வது பகுதி வரை வைஸ்வானர வித்யா. இந்த உபாசனைக்கும் ஆசிரியராக இருப்பவர் ஒரு ராஜா, ஒரு அரசர். அவருடைய பெயர் அஸ்வபதிகி. அஸ்வபதிகி என்பவர் ராஜா. இங்கும் 5 மாணவர்கள் எது மேலான தத்துவம், எது பிரம்ம, எது ஆத்மா என்ற விசாரத்தை மேற்கொள்கிறார்கள். 5 பேர் உட்கார்ந்து எது மேலானது, எது நமக்கு ஆதாரம் என்று யோசிக்கிறார்கள். பிறகு ஆருணிகி என்பவரிடம் செல்கிறார்கள். அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றத்தான் ஆதாரமாக நினைக்கிறார்கள். ஆருணிகிட்ட போனால் அவருக்கும் தெரியல. ஆகவே இந்த 6 பேர் அஸ்வபதியிடம் சென்று எங்களுக்கு எது அனைத்துக்கும் ஆதாரமோ அதை உபதேசியுங்கள்னு சொல்கிறார். இந்த 6 சிஷ்யர்களும் அஸ்வபதி என்ன சொல்கிறார், முதல்ல உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதற்கு பிறகு நான் உபதேசம் பண்ணுறேன். அதில் ஒரு சிஷ்யன் சொல்கிறான், சொர்க்கந்தான் அனைத்துக்கும் ஆதாரம். ஒரு சிஷ்யன் சொர்க்கத்தை தான் நான் எல்லாத்துக்கும் ஆதாரம் நினைக்கிறேங்கிறான். 2வது சிஷ்யன் சூரியன்தான் அனைத்துக்கும் ஆதாரம். அவரவர்களுக்கு லாஜிக் இருக்கு. சூரியன் இல்லைன்னா எப்படி நம்ம எல்லாம் இருப்போம், ஆகவே சூரியன் தான் ஆதாரம். 3வது சிஷ்யன் சொல்கிறான், வாயு தான் ஆதாரம். சூரியன் இருந்துட்டு போட்டு வாயு இல்லைன்னா எப்படி நம்ம சர்வைவ் ஆகும், இப்போ வாயு தான் நமக்கு ஆதாரம். 4வது சிஷ்யன் எல்லாத்த விட புத்திசாலி, சொல்கிறான், ஆகாசம் இல்லைன்னா நீ எங்கே இருப்ப, ஆகவே ஆகாசம்தான் ஆதாரம், ஸ்பேஸ், இடைவெளி தான் வேணும். இனி ஒரு சிஷ்யன் சொல்கிறேன், எல்லாம் இருந்து ஜலம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், ஜலம். அடுத்த ஆள் சொல்கிறான், தண்ணீர் தான் ஆதாரம். கடைசி ஆள் சொல்கிறான், எல்லாம் இருந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தா எப்படின்னா பிருத்திவி, பூமி தான் ஆதாரம். இப்படி ஒவ்வொருவரும் இதுதான் மூலம், இதுதான் நம்மை தாங்குவதுன்னு சொல்கிறார்கள். சொர்க்கக, சூரியக, வாயுகு, ஆகாஷக, ஜலம், பிருத்திவி. இனி கடைசி அஸ்வபதி வர்றார். ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறார், நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்களோ அதெல்லாம் விராட்டு தத்துவத்தினுடைய அவயவங்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் விராட். அந்த விராட்டு தான் வைஸ்வானரன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் தப்பில்லை, ஒவ்வொரு அங்கத்தை எடுத்து கொண்டீர்கள் என்று சொல்லி அந்த வைஸ்வானரனுக்கு தலதான் சொர்க்கம் என்று, இந்த வைஸ்வானரனுடைய அவயவங்கள் தான் இவைகளெல்லாம் சேர்ந்து இருக்கின்றது ஒரே ஒரு தத்துவம், அது விராட் தத்துவம் அல்லது வைஸ்வானர தத்துவம் என்று கூறி அதுதான் விஸ்வனாக இருக்கின்றது. ஆகவே விஸ்வ வைஸ்வானரன் இரண்டும் ஒன்றுதான் என்று இந்த கடைசி உபாசனை விஸ்வ வைஸ்வானர ஐக்கிய உபாசனம். விஸ்வன்னா யாரு ஞாபகம் இருக்கோ, ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வச்சிட்ருக்கிற ஜீவன். இந்த விஸ்வனும் வைஸ்வானரனும் ஒன்றுதான். வைஸ்வானரன் வேறு, விஸ்வன் வேறு அல்ல. எல்லா விஸ்வனையும் சேர்ந்தா கிடைக்கிறது வைஸ்வானரன் சொல்லி இந்த ஐக்கியத்தை இங்கு சொல்கின்றார். ஆகவே இந்த உபாசனை விஸ்வ வைஸ்வானர உபாசனம். பிறகு இந்த உபாசனையில் இனி ஒரு அழகான கருத்து சொல்லப்படுகிறது. இந்த வைஸ்வானரனை யார் தெரிஞ்சிட்டார்களோ,
இப்போ யார் ஒருவன் வைஸ்வானர தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறானோ, அதாவது விராட் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறானோ, அவன் சர்வேஷு லோகேஷு எல்லா லோகத்துக்குள்ளும், சர்வேஷு பூதேஷு எல்லா பூதங்களுக்குள்ளும், சர்வேஷு ஆத்மசோ எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டு, அன்னம் அத்தி உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். சர்வேஷு லோகேஷு சர்வேஷு பூதேஷு சர்வேஷு ஆத்மசு அன்னம் அத்தி. இவன் எல்லா லோகத்திலையும் எல்லா பூதங்களிடத்திலும் ஒவ்வொருவரிடமும் இருந்து கொண்டு உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவனே எல்லாத்துக்குள்ளிருந்து சாப்பிட்ருக்கானாம். இவன் ஒருத்தன் சாப்பிட்டா அனைவரும் சாப்பிட்டதாகுது. யாரெல்லாம் எதை சாப்பிடுகிறார்களோ இவன்தான் அவர்களுக்குள் இருந்து சாப்பிடுகிறான் என்று சர்வாத்ம பாவம் கூறப்படுகிறது. இது ஒரு முக்கியமான கருத்து. இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ், ஞானத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கு. சர்வாத்ம பாவம், இவனே அனைத்துக்குள்ளிருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றான். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையில் கேன்சர் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களேன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் தான் எல்லா ஜீவனுக்குள்ளேருந்து சாப்பிட்ருக்கிறேனே, பிறகு இந்த தொண்டையில் ஏன் சாப்பிடணும்னு கேட்டாராம். இதே கருத்து தான் இங்கு சொல்லப்படுகிறது, சர்வாத்ம பாவம். இந்த சர்வாத்ம பாவத்துடன் வைஸ்வானர வித்யா முடிவடைகிறது. இங்கு விஸ்வ விராட் ஐக்கியம். இது ஞானமாக வந்துட்டா வேதாந்தம், ஞானமாக வராத வரைக்கும் தியானமாக இருந்தால் உபாசனை. இத்துடன் முதல் 5 அத்தியாயத்தினுடைய சாரம் முடிவடைகின்றது. இனி அடுத்த வகுப்பில் நாம் 6வது அத்தியாயத்திலிருந்து விளக்கம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.